தி சோல் செலக்ட்ஸ் ஹெர் ஓன் சொசைட்டி பை எமிலி டிக்கின்சன். எமிலி டிக்கின்சன் 19th century ஃபேமஸான அமெரிக்கன் போயட். இவங்க வாழ்ந்த பீரியட்லேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரெகக்னேஷன் கிடைக்கல. ரீசன் என்ன அப்படின்னா, இவங்க எழுதின 1800 போயம்ஸில் ஜஸ்ட் 10 போயம்ஸ் மட்டும் தான் இவங்க லைஃப் டைமில் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா, இவங்களுடைய வாழ்க்கையுடைய பெரும் பகுதி தனிமையிலேயே கழிச்சிருக்காங்க. ஈவன் இவங்க நெய்பர்ஸ் கூட இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு எசென்ட்ரிக்கான ஒரு லேடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஷி இஸ் அன் இன்ட்ரோவர்ட். ஓகேவா? இவங்களுடைய போயம்ஸுமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஷார்ட் லைன்ஸ் அண்ட் டைட்டில் எதுக்குமே இருக்காது. தென் ஸ்லாண்ட் டைம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தேவையில்லாமல் இடையில கேப்டலைஸ் பண்ணியிருப்பாங்க சில வேர்ட்ஸை. தென் பஞ்சுவேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹைஃபன்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி அந்த ட்ரெடிஷ்னல் பொயட்டிக் இதெல்லாம் பெருசாக ஃபாலோ பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இவங்க போயம்ஸ் எல்லாமே. இவங்களுடைய போயம்ஸில் என்னென்ன தீம்ஸ்லாம் எம்ப்ளாய் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, டெத், இமார்டாலிட்டி அண்ட் க்ரீஃப். இந்த போயம் வந்து 1862 எமிலி டிக்கின்சனால் எழுதப்பட்டிருக்கு. தென் 1886 அவங்க இறந்த பிறகு அவங்களோட யங்கர் சிஸ்டர் லவீனியா தான் அவங்களோட எல்லா போயம்ஸுமே டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. டிஸ்கவர் பண்ண பிறகு 1890 இவங்களோட எல்லா போயம்ஸும் ஒரு கலெக்ஷனாக பப்ளிஷ் ஆகிருக்கு. பட் அந்த கலெக்ஷனை வந்து 2 பேரும் எடிட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரிஜினல் கண்டென்ட் வந்து லைட்டாக எடிட் பண்ணியிருப்பாங்க 1955. தென் அதுக்கப்புறம் அப்படியே ஆக்சுவலாக அவங்க என்ன எழுதுதாங்களோ அது அப்படியே ஒரு கலெக்ஷனாக பப்ளிஷ் ஆகிருந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த போயமுடைய சம்மரி பார்த்துடலாம். போயம் லைன்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தி சோல் செலக்ட்ஸ் ஹெர் ஓன் சொசைட்டி. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே இவங்க எந்த ஒரு போயமுக்கு வந்து டைட்டில் தனியாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த போயமுடைய ஃபர்ஸ்ட் லைன் தான் டைட்டிலாக இருக்கும். ஓகேவா? தி சோல் செலக்ட்ஸ் ஹெர் ஓன் சொசைட்டி தென் ஷட்ஸ் த டோர். சோல் ஹெர்ன்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறாங்களே, இது வந்து தேர்ட் பர்சனை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இவங்க தேர்ட் பர்சனை ரெஃபர் பண்ணல. ஸோ இந்த ஹெர்ங்கிறது வந்து அவங்கள தான் ரெஃபர் பண்ணுது, டிக்கின்சன் ஹெர் செல்ஃப். ஓகேவா? ஸோ அவங்களுடைய கேரக்டர் தான் இந்த போயம் நமக்கு கன்வே பண்ணுறாங்க. ஒரு கன்ஃபெஷனல் போயம்னு சொல்லலாம். தி சோல் செலக்ட்ஸ் ஹெர் ஓன் சொசைட்டி. சொசைட்டி அப்படிங்கிற இடத்துல கம்பெனின்னு எடுத்துக்கலாம், ஆர் கம்பானின்னு எடுத்துக்கலாம். ஸோ என்னுடைய சோலுக்கு யார் தேவையோ, எனக்கு இவங்க ஓகே, இவங்க எனக்கு பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு நான் அவங்கள செலக்ட் பண்ணிக்குவேன். தென் ஷட்ஸ் தி டோர். அதோடு அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் யார்ட்டையும் என்னுடைய பர்சனல் செல்ஃபை ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்க வந்து எனக்கு தேவையில்லை. நான் செலக்ட் பண்ணுற ஒரு பர்சன், ஏன் சோலுக்கு பிடிச்ச அந்த ஒரு பர்சன் எனக்கு போதும்னு சொல்லிட்டு ஒரு அரகண்ட்டாக சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. டு ஹர் டிவைன் மெஜாரிட்டி ப்ரெசன்ட் நோ மோர். ஈவன் எப்பேற்பட்ட ஒரு டிவைன் பர்சனே வந்து இவங்ககிட்ட கேட்டு எனக்கு உன்னோட கம்பெனி வேணும்னு சொல்லி கேட்டாலும் இவங்க அதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஒரு டிவைன் பர்சனாக இருந்தாலும் இவங்க அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. சொசைட்டியில் அவங்களுக்கு இப்படி ஒரு பேர் இருக்குது, அதெல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா இவங்க சோலுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கூட மட்டும்தான் இவங்க ஒரு கம்பேனியனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரெசன்ட் நோ மோர். ஸோ அவங்க சோல் செலக்ட் பண்ணுற அந்த பர்சனை தாண்டி மற்ற யாருக்கும் இவங்க நாட் அவைலபிள், நோ மோர். The next line, unmoved she notes the chariots passing and her low head. Even பெரிய பெரிய கிங் இவங்க கூட வந்து ஒரு உன்னோட கம்பெனி எனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டு வாசலில் ரதத்தோடையே வந்து வெயிட் பண்ணாலும் இவங்க கண்டுக்க மாட்டாங்க. அன்மூட். இவங்க அசைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய கிங்காக என்னுடைய சோல் யாரை செலக்ட் பண்ணுதோ அவங்க கூட மட்டும்தான் நான் ஒரு நல்ல ஒரு கம்பெனியாக இருப்பேன். சும்மா நீ ஒரு கிங் அப்படிங்கிறனால நான் அவங்க கூட ஒரு நல்ல ஒரு கம்பெனியாக இருப்பேன்லாம் எனக்கு அந்த அவசியம் இல்லை. அன்மூட் ஷீ நோட்ஸ் த சேரியட். அந்த சேரியட் வரதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. பாசிங். இவங்க வீட்டுக்கிட்ட வந்து அந்த சேரியட் நிற்கிது. அட் ஹர் லோ கேட். அவங்க வந்து கிங்ஸ்லாம் பெரிய பெரிய கேட் பார்த்துருப்பாங்க. பெரிய வாயில்கள் இருக்கும் அவங்க அரண்மனைகளில். அவ்வளோ பெரிய வாயில்கள் இருக்கக்கூடிய அரண்மனையில் வாழ்கிற கிங்கெல்லாம் இவங்களை பார்க்கறக்கு அந்த சின்ன கேட், அட் ஹர் லோ கேட், அந்த சின்ன கேட்டுக்கு வந்திருக்காங்க. சேரியட்டோடு வந்து வீட்டு வாசல் நிற்காங்க. பட் அவங்களே வந்து நின்னாலும் அன்மூடு, அசைஞ்சே கொடுக்க மாட்டாங்க. அன்மூட் அண்ட் எம்பரர் பி நீலிங். ஈவன் அந்த எம்பரரே வீட்டு வாசலில் வந்து மண்டி போட்டு அப்பான் ஹர் மேட், அவங்க வீடு டோர் மேட்டில், வீட்டுக்கு உள்ளே கூட இல்லை, டோர் மேட்டில் நீல் பண்ணி நின்று என்னோட கம்பெனியனோ ஏற்றுக்கோன்னு சொன்னாலும் ஷீ இஸ் அன்மூட். அசையவே மாட்டாங்க, அசைஞ்சு கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பற்றி மட்டும்தான் கேர் பண்ணுறாங்க, மற்றவங்கள பற்றி கேர் பண்ணவே இல்லை. எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கூட நான் பேசிக்குவேன். நான் மற்றவங்களெல்லாம் கம்பெனியாக எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. நீ யாரை வேணா எவனா வேணா இரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இது மூலமாக சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ ஒரு அரகண்ட்டாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஈவன் ஒரு கிங்கே வந்தால் நான் இது பண்ண மாட்டேன், மசிய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு அரகண்ட்டாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இந்த போயம் மூலமாக அவங்களுடைய ட்ரூ செல்ஃபை தான் நமக்கு கன்ஃபஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? Then last lines, I have known her from an ample nation, choose one, then close the walls of her attention like stone. இந்த இடத்துல எனக்கு அவளை தெரியுங்கிறதான் அது கரெக்டான மீனிங். பட் இவங்க ரெஃபர் பண்ணுறது அவங்கள தான் இல்லையா? ஸோ எனக்கு எமிலியே நல்லா தெரியும், எனக்கு என்ன நல்லா தெரியும். ஐ ஹாவ் நோன் ஹர். சின்ன வயசுலேருந்து எனக்கு என்ன நல்லாவே தெரியும். ஃப்ரம் அன் ஆம்பிள் நேஷன் சூஸ் ஒன். இவ்வளோ பெரிய அமெரிக்கா தான் அவனுடைய சொந்த வாழிடம் இல்லையா? ஸோ அந்த அமெரிக்கா பெரிய இடத்துல ஒருத்தரை தான் நான் செலக்ட் பண்ணுவேன். ஆம்பிளேஷன் அந்த அவ்வளோ ஒரு பெரிய இடத்துல வந்து நான் ஜஸ்ட் ஒருத்தரை தான் சூஸ் பண்ணுவேன். தென் க்ளோஸ் த வால்ஸ் ஆஃப் ஹர் அட்டென்ஷன் லைக் ஸ்டோன்.
அதோட அவ்வளோதான். அந்த 1% தான். மற்றபடிக்கு நீ எவன் வந்தாலும் சரி எனக்கு கண்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. லைக் ஸ்டோன் கல் மாதிரி இருப்பேன், அவசியமே இல்லை. நீ என்ன வந்து காலில் வந்து கரைஞ்சாலும் சரி, ஏன்னா மேலேயே பார்த்தோம் இல்லையா, ஒரு கிங்கின்னு வந்து நீல் பண்ணாலும் சரி, ரதத்தோடு வந்தாலும் சரி, எது வந்தாலும் யார் வந்தாலும் பிரச்சனையே இல்லை. இவ்வளோ பெரிய இடத்துலையும் நான் ஒரே ஒருத்தர் தான் சூஸ் பண்ணுறேன். நான் அந்த ஒருத்தர்கிட்ட தான் என்னுடைய ட்ரூ செல்ஃபை ரிவீல் பண்ணுவேன், ஒரு கம்பேனியனாக இருப்பேன். மற்றபடிக்கு நீங்கள் யார் ட்ரை பண்ணாலும் க்ளோஸ் த வால்ஸ் ஆஃப் ஹர் அட்டென்ஷன், நான் அதை கண்டுக்கவே மாட்டேன். லைக் ஸ்டோன், இந்த குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீ என்ன கரைஞ்சி அழுதாலும் நான் கண்டுக்கவே போகிறதில்ல. ஏன்னா நான் செலக்ட் பண்ணுற ஒரு பர்சனுக்கு என்னுடைய ட்ரூ செல்ஃபை ரிவீல் பண்ணுவேன், கம்பெனியாக இருப்பேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இந்த போயம் என் பண்ணுறாங்க எமிலி டிக்கின்சன். ஸோ தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் இண்டிவிஜுவலிட்டியே ஒரு தீமாக சொல்லலாம். இவங்களுக்கு வந்து அந்த தனிமை, அந்த வாழ்க்கையை ரொம்ப பிடிச்சி போச்சு, ஒரு இன்ட்ரோவர்ட். ஸோ இவங்களுக்கு வந்து இவங்களுடைய ட்ரூ செல்ஃப் இந்த போயம்லாம் சொல்லியிருக்காங்க. நான் இப்படி தான், என்னுடைய கேரக்டர் இப்படி தான் முடியும் இந்த போயம்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு இன்டர்பிரேஷன் என்ன இருக்குது அப்படின்னா, இவங்க வந்து ஒரு பர்சன் அட்ரஸே பண்ணல, மேபி இவங்க ஐசோலேஷனை தான் அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நான் தனிமையை தான் விரும்பியிருக்கேன், தனிமையில் தான் இருப்பேன், அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஈவன் யார் வந்து சொல்லி கேட்டாலும் நான் வந்து என்னை விட்டு கொடுத்துட மாட்டேன், தனிமையிலேருந்து வெளியே வர மாட்டேன், ஏன்னா எனக்கு அதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுலேயும் இவங்க எழுதியிருக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்பிரேஷன் இருக்குது. உங்களுக்கும் இந்த போயம் பற்றி ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க.